கருட புராணத்தின்படி ஒரு கோவிலை தவிர மற்ற எந்த கோவிலுக்கும் பேய்கள் செல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா? ஆம், சிவன் கோவிலுக்கு பேய்கள் செல்ல முடியும். அதனால்தான் சிவபெருமான் பூதநாத் என்று அழைக்கப்படுகிறார். சிவன் நல்லது கேட்டது என்று பாராமல் அனைத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்கிறார். தெய்வீக ஆன்மாவாக இருந்தாலும் கட்டுப்பாடு இல்லாத ஆவியாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு இருவருமே சமம். அதனால்தான் தீய சக்திகளின் தலைவனாகவும் அகோரிகளின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் ஈசன். மத்திய பிரதேசத்தில் கக்கன் மத் என்று அழைக்கப்படும் கோவில் ஒன்று உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையானது. பேய்களால் ஒரே இரவில் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு நடுவே பிரம்மாண்டமான சிவலிங்கம் உள்ளது. இன்றளவும் இந்த கோவில் எந்தவித சிதைவுமின்றி கம்பீரமாக உள்ளது. பேய்களுக்கு உதவும் ஈசன் தன்னை நம்பும் பக்தர்களை கைவிடுவாரா? நம்பிக்கையோடு சிவனை வழிபடுங்கள். உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி